ரொம்பவே டேஸ்ட் அண்ட் சிம்பிளான சிக்கன் பிரியாணி 1/2 கேஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. கண்டிப்பா இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட்டும் அல்டிமேட்டா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு குக்கர் வச்சுக்கிறேன். குக்கர் கொஞ்சம் ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் 100 மில்லி ஆயில் சேர்த்துக்கிறேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அன்னாச்சி பூ தேவைன்னா அது நீங்க சேர்த்துக்கோங்க. அன்னாச்சி பூ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பிரிஞ்சி இல தேவைன்னா நீங்க சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் எடுத்து குடுக்கும். ஸோ ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 200 கிராம் அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன். அது இந்த மாரி மெலிசா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டா இந்த மாரி நல்லா ஃப்ரை ஆயிட்டு வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 75 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த வெங்காயத்தோட சேர்ந்து லைட்டா அந்த பாத்திரத்தோட ஒட்டுற மாரி வரணும். அதுதான் கரெக்ட்டான பதம். அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்பதான் அதோட ஃப்ளேவர் வந்து எடுத்து குடுக்கும். ஸோ கண்டிப்பா நான் பண்ற இதே சேம் மெத்தட்ல ட்ரை பண்ணுங்க. முஸ்லீம் வீட்டு பிரியாணி மாரி ரொம்ப டேஸ்ட்டா வரும். ஸோ நம்ம சேனல்ல நெறைய வீடியோஸ் இருக்கு. அதையும் வாட்ச் பண்ணுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மாரி கன்டென்ட் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா அந்த மாரி கன்டென்ட்டும் அப்லோட் பண்றேன். ஸோ நம்மளோட சேனல்ல ஷார்ட்ஸ் வீடியோஸ் இருக்கு, லாங் வீடியோஸ் இருக்கு. அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஆ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த பச்சை வாசம்லாம் சுத்தமா போயிரணும். நான் சொல்ற மாரி அந்த பாத்திரத்தில அந்த வெங்காயத்தோட சேர்ந்து ஒட்டுற மாரி வந்துச்சுன்னா, அந்த பச்சை வாசம்லாம் ரொம்பவே கிளியரா போயிரும். ஸோ நீங்க எந்த அளவுக்கு பிரியாணி செஞ்சாலும் சரி, இந்த இந்த மெத்தட் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இல்லன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துரும் ரைஸ்ல வந்து. ஸோ அவ்வளோதான். இந்த மாரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா அது வந்து ஃப்ரை ஆயிட்டு கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர்ல வரும். பாருங்க பார்த்தாவே தெரியும். ஸோ நான் ஷார்ட்ஸ்ல கூட ஆல்ரெடி இந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். பொரியல் செய்றதெல்லாம் எப்படின்னு சொல்லி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் வாட்ச் பண்ணிக்கோங்க. 5 மீடியம் சைஸ் தக்காளி நான் அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதே மாரி நீங்களும் அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கன் நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா இதோட சேர்ந்து வந்ததுக்கப்புறம், இந்த சிக்கன வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10லருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா அத வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த ஃப்ளேவர் வந்து அந்த சிக்கன்ல இறங்கணும். அந்த பச்சை வாசம்லாம் போயிரணும். அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி கொஞ்சமா வேக விட்டுடலாம். வெந்ததுக்கு அப்புறம் தான் மத்த மசாலாலாம் சேர்க்கணும். ஸோ நான் வந்து எப்படி பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ தனியா ஒரு 70% வெந்து வர மாரி நான் தனியா சேர்த்தி அத வந்து வேக வச்சு எடுத்துப்பேன். ஸோ இதில லாஸ்ட்ல நான் ஆட் பண்ணியிருப்பேன். அதையும் வாட்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கேத்த மாரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நான் இந்த மசாலாவ ரெடி பண்ணிருவேன். அதுக்கப்புறம் தான் ரைஸ வந்து வைப்பேன். ஆ ஏன்னு பார்த்தீங்கன்னா, மசாலா இந்த சைட்ல ரெடி பண்ணிட்டு, அந்த சைட்ல ரைஸ் வச்சோம்னா, குக் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ, அதனால நான் அந்த மாரி செய்ய மாட்டேன். ஸோ, இப்போ வந்து 5 தக்காளி எடுத்துக்கலாம். தக்காளி எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா அந்த ஃப்ளேவர் இறங்குற அளவுக்கு வெயிட் பண்ணுங்க. அந்த தக்காளியோட பச்சை வாசம்லாம் ரொம்பவே கிளியரா போயிரணும். அந்த அளவுக்கு நீங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கூட நான் வந்து கொஞ்சமா நெய் சேர்த்துக்கிறேன். ஃப்ளேவருக்காக நான் நெய் சேர்த்துக்கிறேன். வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் காரமா சாப்பிடுவேன். ஸோ, அதுக்கேத்த மாரி நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1 1/2 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து சக்தி மிளகாய் தூள் கொஞ்சம் காரமா இருக்கும். அதனால தான் இந்த அளவுக்கு போதும். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா நான் சேர்க்குற இதே மசாலா சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு அந்த ஃப்ளேவர் வந்து எடுத்து குடுக்கும். வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடலாம். அப்புறம் சக்தியில பிரியாணி மசாலாவே கிடைக்குது. அதையும் நீங்க வாங்கிக்கோங்க. வாங்கி 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் அதையும் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாலாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க. கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி. அடுத்து பார்த்தீங்கன்னா, சிக்கன் மசாலா. சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. இந்த பிரியாணி டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஸோ, இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் தயிர் சேர்க்குறேன். எலுமிச்சம் சேர்க்குறவங்க சேர்த்துக்கலாம். ஆனா நான் தயிர் தான் சேர்ப்பேன் எப்பவுமே. ஸோ, அதனால நான் தயிர் எடுத்துக்கிறேன். ஆ கடையில கிடைக்கிற 1 கப் தயிர் அளவுக்கு நான் இத மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 1 கப் தயிர் எடுத்துக்கோங்க. இப்போ இத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த தக்காளி வந்து வெந்து வரணும். அந்த பச்சை வாசம்லாம் கிளியரா போயிரணும். ஸோ அந்த அளவுக்கு வரணும் அதோட கன்சிஸ்டன்சி. இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஆ குக்கர வந்து ஓப்பன்லேயே வைங்க. அப்பதான் நீங்க மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தான் லிட் போடணும். ஸோ அதனால நான் வந்து பச்சை வாசம் போற வரைக்கும் இந்த மாரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கேன். வெயிட் பண்றேன். அடி பிடிக்காம சைடுல மசாலா ஒட்டி பச்சை வாசம் வராம இந்த மாரி எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் காரம் அதிகமா சாப்பிட்றவங்க அதுக்கேத்த மாரி சேர்த்துக்கோங்க. டிஃப்ரெண்ட் கம்பெனிஸோட மசாலால டிஃப்ரெண்ட் காரம் வந்து அதிகமா வரும் மிளகாய் தூள்ல. ஸோ அதுக்கேத்த மாரி பார்த்து நீங்க சேர்த்துக்கோங்க. எடுத்து வச்சிருக்க புதினா சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாயும் நான் எப்பவுமே ஆட் பண்ணிக்குவேன். அதுவும் இதோட சேர்த்துக்கிறேன். புதினா, பச்சை மிளகாய்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஆ இது வந்து இந்த மாரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, தனியா எடுத்து வச்சுட்டு, நெக்ஸ்ட்டு ரைஸ் ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
நீங்க எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாரி தனியா நீங்க செஞ்சு மிக்ஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரைஸ் உடையாம நல்லா கிளியரா அதே ஷேப்புக்கு வரும். முழுசா இருக்கும் ரைஸ் எல்லாமே. அ இல்லன்னு பார்த்தீங்கன்னா, உடைஞ்சு வரும். ரைஸ் வந்து குழஞ்சிரும். ஸோ குழையாம இருக்கணும்னா இந்த மெத்தட் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோதான். இப்போ வந்து அதோட கன்சிஸ்டன்சி கரெக்ட்டா இருக்கு. இதில கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா, நான் ரைஸ் வந்து தனியா செஞ்சுட்டு, அத இதோட மிக்ஸ் பண்ணி நான் தம் குடுக்க போறேன். ஸோ, அதனால அதுக்கேத்த மாரி நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னா, அது ரெடி ஆயிடுச்சு. தனியா எடுத்து வச்சுருங்க. 1 விசில் வந்தா போதும். இல்ல 2 விசில் வேணுங்கிறவங்க 2 விசில் வச்சுக்கலாம். சிக்கன் நல்லா வெந்து வரணும் இல்லையா? அதனால நான் வந்து 1 விசில் தான் வச்சிருக்கேன். ஸோ, இப்போ தனியா ஒரு பாத்திரத்தில இந்த மாரி நம்ம நார்மலா எப்படி ரைஸ் குக் பண்றோமோ, அந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கலாம். 70% தான் இது வேகணும். அப்பதான் அவங்க தம் போடுறப்ப கரெக்ட்டான பதத்துக்கு வெந்து வரும். ஸோ, இந்த மாரி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலர் தேவைன்றவங்க கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கலர் சேர்த்துக்கிறேன் இதுல. ரைஸ்ல வந்து கலர் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ, ரைஸ்ல கலர் சேர்த்துட்டு, இப்போ நல்லா நம்ம 70% வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ, 1/2 அன் ஹவர் ஊற வச்சீங்கன்னா போதும். நல்லா வாஷ் பண்ணிட்டு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன், கலர் சேர்த்துக்கிறேன், ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் நானு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வெந்து வந்ததுக்கப்புறம் நல்லா வடிச்சு எடுத்துக்கோங்க. இந்த கஞ்சிய வடிச்ச கஞ்சிய தனியா எடுத்து வையுங்க. அது வந்து யூஸ் ஆகும். ஸோ அவ்வளோதான். இப்போ கொஞ்ச நேரம் விட்டு அந்த நம்ம வடிச்ச கஞ்சிய எடுத்து தனியா வச்சுட்டோம். ரைஸ வந்து நான் இதில ஆட் பண்றப்ப அந்த இது வந்து மிஸ் ஆயிருச்சு. ஸோ அந்த கிளிப் வந்து மிஸ் ஆயிருச்சு. ஸோ அதனால தான் இந்த மாரி உங்களுக்கு தெரியுது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாரி ஒரு 2 ரவுண்ட் பண்ணி விட்டீங்கன்னா போதும். மிக்ஸ் பண்ணிட்டு, இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். தம் வர்றதுக்காக. தனியா நான் ரைஸ் செஞ்சிருந்தேன். மசாலா தனியா செஞ்சிருந்தேன் குக்கர்ல. அந்த மசாலா இதோட ஆட் பண்ணிக்கிறேன். எடுத்து வச்ச தண்ணி வந்து வெயிட்க்காக இந்த மாரி வைக்கிறேன் தம் போடுறதுக்காக. அவ்வளோதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் குக் ஆயிட்டு நான் வெளிய சர்வ் பண்ணிட்டேன். சர்வ் பண்ணிட்டு இதில இருக்கிறத நான் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக காட்டுறேன். பாருங்க ரைஸ்லாம் எவ்வளோ முழுசா இருக்கு. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இது கூடவே நான் சிக்கன் 65யும் பண்ணியிருந்தேன். இது ஷூட் பண்றதுக்கு நான் மறந்துட்டேன். இதில என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இதோட மெஷர்மெண்ட்லாம் குடுக்குறேன். ஸோ, கண்டிப்பா அத பார்த்துட்டு அந்த மசாலா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்ட்டா இருந்துச்சு. அன்னைக்கு டே வந்து நல்லா போச்சு. ஸோ, கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. பிரியாணி பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஸோ, இந்த மாரி டைப்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் வீட்ல செய்ற மாரி அதே டேஸ்ட்ல உங்களுக்கு பிரியாணி வித் சிக்கன் 65 கிடைக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். குக் பண்ணவே தெரியாதுன்றவங்க கூட சூப்பரா குக் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட சேனல்ல இந்த மாரி நெறைய வீடியோஸ் இருக்கு. அதையும் வாட்ச் பண்ணி கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த வீடியோ தேவைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த மாரி வீடியோஸும் அப்லோட் பண்றேன். அண்ட் ஸ்டிச்சிங் சேனலும் இருக்கு. அதையும் வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.